அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் மூங்கோயிலில் இந்த கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் திருவிழா நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலுக்கு முன்புள்ள கடற்கரை புனித நீராடி சாமியை வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் இன்று கடலில் பக்தர்கள் நீராடி கொண்டிருந்த போது உடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 10க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அரிப்பு ஏற்பட்டது. அரிப்பு ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் கை கால் மற்றும் முதுகில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களும் பக்தர்கள் கூடினர். இதனையடுத்து கடற்கரை பகுதியில் ஆய்வு செய்த பணியாளர்கள் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதை பார்த்துள்ளனர். இந்த ஜெல்லி மீன்களால் உடல் அரிப்பு ஏற்படுவதோடு தோல் நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து ஜெல்லி மீன்களால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் கோவில் உள்ள மருத்துவ முகாமில் முதலுதவி சிகிச்சை பெற்று சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். இது குறித்து உரிய ஆய்வு செய்து ஜெல்லி மீன்களால் பக்தர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கும் என்று பக்தர்கள் கோயிலுக்கு கோரிக்கை விட்டுள்ளனர்.